வெளிப்படை தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒடுக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் இருப்பதாக நடத்தை விதிகள் 93(2) செய்யப்பட்டுள்ள திருத்தத்தால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதற்கு பாஜக தலைமையில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் வெளிப்படை தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கக்கூடிய வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 93 கீழ் இருக்கக்கூடிய விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி தனது மிகப்பெரிய அச்சுறுத்தலை பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பிட்ட வாக்குச்சாவடியினுடைய சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசானது இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்றும் இதன் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகள் ஒன்றான இவற்றை அழித்துள்ளது மத்திய அரசு என்றும் மத்திய பாஜக அரசினுடைய பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்காமல் அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிரா மாநில தேர்தலினுடைய புனித தன்மையை கெடுத்து பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பதால் அடைந்துள்ள பதற்றத்தினுடைய எதிரொலியாகவே அமைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அமைப்பின் சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசின் அழுத்தத்திற்கு மனமுவந்து பணிந்திருப்பது நேர்மையான நியாயமான தேர்தல் எனும் தனது குழந்தையே அது உருக்குலைத்திருப்பதற்கான ஒரு அதிர்ச்சியான செயல்தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம் நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மூலமாக தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் மூலமாக ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கின்றார். நவீனா.